அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினர்களே, இது வாராந்த மனாம் இஸ்லாம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ்வின் கிருபையினால் 219வது வாரத்திலே உங்களை சந்திக்கிறேன். முதலாவது மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பா ஷேக் உசாமா ஹையாத் ஹஃபிதுல்லாஹ் நடத்தியிருந்தார்கள். ரமலானுடைய நோன்பு உள்ளத்துக்கும் உறுப்புகளுக்கும் ஒரு தூய்மை ஏற்படுத்தக்கூடியது, உள்ளத்தையும் உறுப்புகளையும் சீரமைக்கக்கூடியது என்ற துணிப்பொருளிலே ஹம்து ஸலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் ஈமான்தாரிகளை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், நாளை மறுமைக்காக என்ன முற்படுத்தி அனுப்பியிருக்கிறேன் என்ற ஒரு ஆத்மாவும் சிந்திக்கட்டும், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய சகல செயல்களையும் அறிந்தவன். ஹஷர் 18வது வசனத்தை ஓதி, முஸ்லீம்களே, பொதுவாக மிக அழகான ஒரு பருவகாலம், சிறந்த ஒரு சீசனாக ரமதானுடைய காலம் வந்திருக்கிறது. நாம் அதை அழகான முறையில் வரவேற்க வேண்டும். சந்தோஷம் மேலிட்டால் வரவேற்க வேண்டும். மிக மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக நாம் அதை வரவேற்க வேண்டும். அதில் மிக ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த பரக்கத்தான ரமதான் மாதம். அல்லாஹ் இந்த உம்மத்தை ரமதான் மாதத்தின் மூலம் சிறப்புப்படுத்தியிருக்கிறான். அவருடைய நோன்பை, அதே போன்று நின்று வணங்குதல், இரவு வணக்கங்கள், நலவுகளை தொடராக போட்டு செய்வது என்பதை அனைத்தையும் சொர்க்கத்துடைய பிரதான பகுதிகளாக, வாசல்களாக ஆக்கியிருக்கிறான். நிம்மதியான தங்குமிடமாகிய சொர்க்கத்துக்குரியதாக ஆக்கியிருக்கிறான். எனவே அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு மிக பிரதானமான அவை கிடைப்பதற்கு காரணமாக இந்த ரமதானுடைய நோன்பையும் வணக்க வழிபாடுகளையும் ஆக்கியிருக்கிறான். எனவே புத்திசாலிகளுக்கு மிக உகந்த செயல் என்னவென்றால், இந்த பரக்கத்தான சங்கையான மகத்தான மாதம் வந்திருக்கிறது. அழகான முறையிலே வரவேற்பது புத்திசாலிகளுக்கு ஒரு தகுந்த உகந்த செயலாக இருக்கும். அதை நல்ல முறையில் அந்த வந்திருக்கின்ற விருந்தாளியை கவனிப்பது, உபசரிப்பது, மிக முயற்சித்து நன்மையான காரியங்களை போட்டு அமல் செய்வதிலே முன்னாயத்தம் செய்து கொள்வது. சென்ற வார ஹுத்பா, எனவே ரமதானுடைய முன்னாயத்தமாக அந்த பிரசங்கத்தை அமைத்திருந்தார்கள். அந்த ரமதானுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு திட சங்கற்பம், மன உறுதி கொள்ள வேண்டும். நல்ல முயற்சித்து அமல் செய்வது, தூய்மையான அல்லாஹ்வுடைய அடியார்களின் நல்லடியார்களுடைய வழியிலே செயல்படுவது, அதே போன்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பின்பற்றுவது, அதே நேரம் மிக சிறந்த உன்னதமான உத்தமராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பாக இந்த ரமதானிலே நாம் பின்பற்றுவது, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் சிறந்த படைப்பாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியொட்டி இந்த ரமதானை நாம் கடைபிடிப்ப நோன்பு, அதே போன்று நின்று வணங்குதல், ஏனைய வணக்க வழிபாடுகளிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைப்படி நாங்கள் ஈடுபடுதல், அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்கின்ற விடயத்தில் நபி அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியவர்களாக. அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக இந்த நோன்புடைய பிரயோசனங்களில் உள்ளதுதான், அதே போன்ற அவருடைய பிரதிபலிப்பு தாக்கங்களில் உள்ளதுதான். எப்பொழுதும் நோன்புடைய பிரயோசனங்கள், அதனுடைய பிரதிபலிப்புகள், அதனுடைய தாக்கங்களை நாம் கணக்கிட தொடங்குவோம் என்றால் அது மற்றிட முடியாது, அதை எண்ணி முடிக்க முடியாது. என்றாலும் இந்த கடுமையான பரக்கத்தான இந்த ஃபர்லான கடமையிலே ஒரு தெளிவான ஒரு பிரதிபலிப்பு இருக்கிறது, ஒரு தாக்கம் இருக்கிறது. எப்பொழுதுமே நாவை கட்டுப்படுத்துவது, அளவு கடந்தத்து மீறி பேசக்கூடிய அந்த நாவை கட்டுப்படுத்தி, அதே நேரம் அந்த நாவை தூய்மைப்படுத்தி, தீய பேச்சுக்கள், அதே போன்று அருவருப்பான பேச்சுக்கள், கெட்ட பேச்சுக்களை விட்டும் கட்டுப்படுத்தி தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு தாக்கம் இந்த நோன்புக்கு இருக்கிறது. ஏன்னா அதன் மூலம் உண்மையான மூமின்களுடைய தன்மை அது உறுதிப்படுத்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய முஃமின் என்பவன் பிறரை குறை சொல்லக்கூடிய, விமர்சிக்கக்கூடியவனாகவோ, சபிக்கக்கூடியவனாகவோ, மானக்கேடான விடயங்களை செய்யக்கூடியவனாகவோ, பேசக்கூடியவனாகவோ, தூசண வார்த்தைகளை பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான். இமாம் அஹ்மத் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். எனவே இந்த தாக்கம் இருக்கிறது. இந்த மனிதனை நெறிப்படுத்துகின்ற நாவை இப்படி கட்டுப்படுத்தி தூய்மைப்படுத்துகின்ற இப்படியான தாக்கம் இருக்கிறதே, இது உண்மையிலே மிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி. இப்படியான நாவை நெறிப்படுத்துவது, கட்டுப்படுத்துவது,
அதை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் பாவிப்பது மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. மிக கரிசனை காட்ட வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏன்னா புத்திசாலிகளுடைய ஒரு பூங்காகவும் இருக்கிறது. அகப்பார்வை உள்ள மக்களுடைய ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறது. ஏன்னா நாவுடைய ஆபத்துகள், அவருடைய கெடுதிகள், அவருடைய அதனால் ஏற்படுகின்ற அழுக்குகள், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் இருக்கிறது உண்மையிலே மிக பயங்கரமான விளைவுகள். அது இறுதி முடிவை அஞ்ச வேண்டிய, மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விளைவுகள் எல்லாம் ஏற்படும். அதன் மூலம்தான் உண்மையிலே மிக பயங்கரமான பெரும் அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்கும். பேச்சின் மூலம்தான், நாவின் மூலம்தான் பெரும் அசம்பாவிதங்கள், ஆபத்துகள் நடப்பதற்கும் பரவலான பலாய் முசீபத்துகள், சோதனைகள், துன்பங்கள் நேர்வதற்கும் காரணமாக அமையும். அதே நேரம் அது எந்த அளவுன்னு சொன்னால் பலத்த பெரும் சமூக நோய்களுக்கு அந்த நாவுடைய பேச்சு காரணமாக அமைவிடும். அதுக்கு சிகிச்சை செய்ய முடியாமல் போய்விடும். எனவே குணமாகாமலேயே அந்த நாவினால் ஏற்பட்ட வடு அப்படி ஆறாமல் போய்விடும். எனவே அது பெரும்பாலும் அதற்கு ஏதாவது சிகிச்சை, நோய் நிவாரணிகள் கிடைக்குமா என்பது கூட உறுதி இல்லாமல் போய்விடும். அதுக்கு முடிவு சிகிச்சை செய்ய முடியாத அளவு, பெருபேறு காண முடியாத அளவுக்கு நாவினால் ஏற்படுகின்ற விளைவுகள் மிக ஆபத்தாக முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன புத்திமதி நமக்கு அது சிறந்த போதிய சான்றாக இருக்கிறது. ஆச்சரியமாக கேட்டார்கள், நாங்கள் பேசுகின்ற சாதனமாகிய நாவை கொண்டும் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆத், என்ன ஆச்சரியம் இது! மக்களை நரகத்திலே முகங்குப்புற தூக்கி வீசுவது அல்லது என்ன தலைக்குப்புற தூக்கி அவர்களுடைய முகப்பகுதி, அதாவது மூக்குப்பகுதி கீழே பட்டு தகர்கின்ற அமைப்பிலே முகங்குப்புற தூக்கி எறிவதற்கு காரணமாக அமைவது நாவுடைய விளைவுகள் இல்லாமல் வேறு தான் இருக்கிறது. நாவினால் ஏற்பட்ட விளைவுகள் தான் மக்களை முகங்குப்புற தூக்கி நரகத்திலே எரியப்படுவதற்கு பிரதான காரணம் என்றார்கள். அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் நம்முடைய கிரந்தங்களை பேசியிருக்கிறார்கள். எனவே உண்மையான நோன்பாளியாகிய ஒரு முஸ்லீம் மீது கட்டாய கடமை என்னவென்றால் உயர்ந்த இறைவனுடைய திருப்தியை நாடுவது. எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக வாக்களித்த வாக்குறுதியை நம்பி அதில் ஆதரவு வைத்து அல்லாஹ்வுடைய ரிலாவை, திருப்தியை நாடுவது. பின்னர் ஹதீஸிலே புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ரிவாயத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸ், யார் ஈமானுடன் விசுவாசம் கொண்டு நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோட்பார் ரமதான் மாதம், அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த வாக்குறுதியை நம்பி அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்ப்பது ஒரு முஸ்லீம் மீது கடமை. நோன்பு நோட்பதன் ஊடாக இதை அடைவது அவருடைய இலக்காக இருக்க வேண்டும். எனவே அவர் மீது கடமை எப்பொழுதுமே ஒரு முஸ்லீமோடு விவாதிப்பது, முஸ்லீமோடு தர்க்கம் புரிவது, சண்டை செய்வது, முஸ்லீமோடு ஏச்சு பேச்சுகளில் ஈடுபடுவது, வாய்த்தர்க்கங்கள் ஈடுபடுவது பெரும் பாவம். அது தெளிவான ஹதீஸில் வந்திருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்னு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முஸ்லீமோடு ஏசி பேச்சில் ஈடுபடுவது அது பாவத்துக்கு காரணமாக அமையும். அது தெளிவான ஒரு பாவம். எனவே அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக செயல்படுவதும் அல்லாஹ்வுடைய வரையறைகளை மீறும் செயலாக அமைந்துவிடும். ஒரு மனிதன் தனக்குத்தானே தெளிவாக அநியாயம் செய்து கொள்வது, எப்படி தன் மீது ஈமானிலே குறை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை தனக்குள் ஏற்படுத்திக் கொள்வது, அதே போன்று நாவை விமர்சனம், அதே போன்று சபித்தல், மானக்கேடான கேவலமான அசுத்தமான வார்த்தைகளை பேசுதல், இப்படியான விடயங்களில் ஈடுபடுத்தும் பொழுது தன்னுடைய ஈமானுக்கு ஒரு குறைபாட்டை ஏற்படுத்துகின்ற ஒரு பாவத்துக்கு ஆளாகிறார். எனவே அது ஆகுமானதும் அல்ல, அது அவ்வளவு பொருத்தமானதும் அல்ல, ஒரு முஃமினுக்கு ஒரு அழகான நல்ல செயலும் அல்ல. எனவே பொதுவாக அப்படி நாங்கள் நாவுகளை கண்டபடி பாவிக்கின்ற பொழுது இஸ்லாமிய சகோதரத்துவ உரிமைகளுக்கு அது மறுப்பாக, அதுக்கு மாற்றமாக, முரணாக அது அமைந்துவிடும். அந்த சகோதரத்துவத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறார். அந்த அல்லாஹ் பரக்கத் செய்த சகோதர வாஞ்சை சீர்கட்டு போவதற்கு, அதில் ஒரு குழப்பமும் விரிசலும் ஏற்படுவதற்கு இந்த நாவின் பேச்சுக்கள் காரணமாக அமைந்துவிடும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை குர்ஆனில் எப்படி வர்ணிக்கிறான், மூமின்கள் என்றாலே சகோதரத்துவம் உள்ளவர்கள், தங்களுக்கு மத்தியில் சகோதரர்கள். ஹுஜராத் 10வது வசனம். எனவே எப்பொழுதுமே அந்த சகோதரத்துவத்தை குறைபாடு ஏற்படுத்துகின்ற, அதற்கு பங்கம் விளைவிக்கின்ற விடயங்களை எல்லாம் தடுத்திருக்கிறான். அதை சகோதர வாஞ்சையிலே களங்கம் ஏற்படுத்தும் விடயத்தை விட்டும், சகோதரத்துவத்திலே பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயத்தை விட்டும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான், எச்சரிக்கை விடுத்திருக்கிறான். எனவே முஸ்லிம் மீது எப்பொழுதுமே ஒரு கட்டாய கடமை என்னவென்றால், நாவுகள் அசுத்தங்களோடு கலக்காமல்
நோன்புடைய நிலைமைகளை விசேஷமாக பாதுகாத்து கொள்வது. நோன்பாளியாக இருக்கும் பொழுது நாவுகளினால் கெட்ட செயல்கள், கெட்ட பேச்சுக்கள் பேசுவது மிக கேவலமான பயங்கரமான ஒரு பாவமாக அமையும். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விடயமாக அமையும். ஹராத்திலே மிக உச்சகட்ட ஹராமாக அது மாறிவிடும். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எச்சரித்திருக்கிறார்கள். சௌம் என்பது, நோன்பு என்பது அது பாவங்களை விட்டும் அராம்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம், நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம், நரகத்துடைய செயல்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம். உங்களில் யாராவது ஒரு நோன்பாளியாக இருக்கும் சந்தர்ப்பத்திலே அவர் நோன்போடு தன்னுடைய மனைவியோடு ஒன்று சேரக்கூடாது. அதே போன்று அளவுக்கு அதிகமாக கத்தி தெரியக்கூடாது, கூச்சலிட்டு தெரியக்கூடாது. யாராவது ஏச்சு பேச்சுக்கள் வாய்த்தர்க்கத்துக்கு வந்தால், யாராவது அவரோட சண்டை செய்ய வந்தால், அவர் நான் ஒரு நோன்பு நோற்றிருக்கக்கூடிய மனிதர், நான் நோன்பாளி என்று பொறுமை காக்க வேண்டும், ஒதுங்கி கொள்ள வேண்டும். புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹி ரிவாயத். எனவே முஸ்லிம் மீது, ஒரு நோன்பாளியாகிய முஸ்லிம் மீது எப்பொழுதுமே இந்த விடயத்தை ஞாபகம் வைப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. எப்பொழுதும் எல்லா விதமான கெடுதிகள் தன்னை அடந்தேற வைப்பது, கெடுதிகள் தன்னை ஊசலாடுவது, அதை விட்டும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த கெடுதியுடைய புரட்சியும் தன் மூலம் ஏற்படக்கூடாது. எப்பொழுதுமே தன்னுடைய ஏனைய சகோதரர்களை தன்னுடைய ரப்பின் புறம் இருந்து அவருக்கு ரஹ்மத்து கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஞாபகத்தோடு வாழ வேண்டும். எப்பொழுதுமே கெடுதிகளை விட்டு தான் ஒதுங்கி நடக்க வேண்டும். கெட்ட விடயங்களை விட்டு தவிர்த்து நடக்க வேண்டும். எதிர்ப்பு பகைமைகளை உண்டு பண்ணக்கூடிய விடயங்களை விட்டும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே அப்படியான மனதை கட்டுப்படுத்துவது, மனத்தில் ஏற்படக்கூடிய முரட்டுத்தனம், அதே போன்று ஒரு வகையான அதாவது பிறருக்கு அநியாயம் செய்வது, பிறரை கஷ்டப்படுத்துவது, சிரமப்படுத்துவது, தீங்கு விளைவிப்பது, இப்படியான குணங்கள் ஆத்மாவில் ஏற்படுவதை விட்டு ஒரு முரட்டுத்தனமான தன்மை ஏற்படுவதை அடக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் வழிகாட்டியிருக்கிறார்கள். எப்படி நான் தீய விடயங்கள், தீய பேச்சுகள், நாவை பாதுகாப்பது, அதே போன்று எப்பொழுதுமே மடத்தனத்தின் மூலம் அழிவு நாசங்களுக்கு ஆளாகாமல், அழிந்து நாசமாகாமல் நாவை கட்டுப்படுத்துவது, வீண் தர்க்கங்கள், குதர்க்கங்கள், பகைமையையும் குரோதங்களையும் ஒற்றுமையும் உண்டு பண்ணி ஒற்றுமையை சீர்கெடுக்கக்கூடிய அப்படியான விடயங்களில் நாவு நம்மை செலுத்தி விடாமல், அதாவது நம்மை ஈடுபடுத்தி விடாமல் நாவை பாதுகாக்க வேண்டும் என்று நபி அவர்கள் அழகான முறையிலே வழிகாட்டியிருக்கிறார்கள். பொதுவாக நோன்புடைய இந்த கடமை என்பது உண்மையிலே நப்சை, நம்முடைய ஆத்மாவை சிரமமான காரியங்களை, சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு தயாரிக்கின்ற, ஒரு மனதால் போராடுகின்ற அந்த பழக்கத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. நாவுகளை தீயவிட்டு பாதுகாப்பது, அதே போன்று எப்பொழுதுமே தன்னை பரிசுத்தவானாக ஒரு மனிதன் தன்னை அமைத்துக்கொள்வது இந்த இரவு பகல்கள் ரமதானுடைய காலங்களிலே. அதே போன்று இந்த தன்மைகளை தன்னுடைய சகோதரர்களும் எடுத்து நடக்க வேண்டும் என்று பிறருக்கும் தூண்டுவது, எப்பொழுதுமே பிறரோடு நல்ல முறையில் மிருதுவாக நடந்து கொள்வது, கடின போக்கில் நடந்து கொள்ளாமல் இருப்பது, ஏன் அது அவருக்கு தக்க சான்றாக, சிறந்த ஒரு ஆதாரமாக, எதிர்காலத்திலே ஏனைய காலங்கள் அவருக்கு ஒரு கட்டுச்சாதனமாக அமையும். அதே நேரம் நோம்பின் மூலம் உரிய இலக்கை அடைந்து கொண்டதற்கான ஒரு தெளிவான அத்தாட்சியாக அமையும். தக்வாவையும் உறுதிப்படுத்தி, நிச்சயமாக நோன்பை உண்மையிலே தக்வாவுக்கு தக்வா உண்டு பண்ணக்கூடிய பிரதான காரணிகள் ஒன்று தான் நோன்பு. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்வருமாறு விவரித்திருக்கிறான். ஈமான்தாரிகள், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, முன்னோர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்று நீங்கள் தக்வா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி. பக்ரா 183வது வசனம். எனவே நோன்பு சில உலமாக்கள் சொல்வது போன்று இந்த இலக்கை அடைவதற்கான சிறந்த ஒரு உன்னதமான ஒரு வழி. அதன் மூலம் ஒரு அடியான் தீனிலும் துனியாவிலும் ஆகரா மறுமையிலும் பாக்கியம் பெறுகிறான். ஒரு நோன்பாளி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான். அல்லாஹ் அவனுக்கு மனதுக்கு பிடித்த இச்சைகளை, ஆசைகளை விட்டு எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய அன்பை முற்படுத்தி, தன்னுடைய ஆசையை விட, தன்னுடைய விருப்பத்தை விட அல்லாஹ்வுடைய விருப்பத்தை முற்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்கிறான். அதனால்தான் ஏனைய அமல்கள் அனைத்தையும் விட அல்லாஹ் விசேஷமாக இந்த நோன்பை தன் பக்கம் இணைத்து பிரத்யேகமாக சொல்லியிருக்கிறான். சரியான ஹதீஸ் வந்திருக்கிறது. புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரிவாய் செய்திருக்கிறார்கள். புகார் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வார்த்தை, அவர்களுடைய அந்த கரந்தில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஸ வ ஜல் சொல்கிறான், ஆதமுடைய அனைத்து அமல்களும், ஆதமுடைய மகன் ஒரு மனிதனுடைய அனைத்து அமல்களும் அவனுக்குரியது, அவனுக்கு அதுக்குரிய கூலிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, நோன்பை தவிர அது எனக்குரியது.
நான் அதுக்கு தகுந்த கூலியை கொடுப்பேன் என்ற அந்த ஹதீஸிலே தன் பக்கம் விசேஷமாக அல்லாஹ் நோன்பை இணைத்திருக்கிறான். முதலாவது ஹுத்பா இறுதி கட்டத்திலே சூரா பக்ரா 185 வசனத்தை ஓதினார்கள். அதாவது ரமதான் மாதம் இப்படிப்பட்ட மாதம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம், மக்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி, நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி, நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடிய தெளிவான அத்தாட்சிகள் உள்ள வேதமாக, நல்லது கெட்டது சத்தியம் அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய அப்படியான தெளிவான அத்தாட்சிகள் அடக்கிய ஒரு வேதமாக குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான மாதம் தான் ரமதான். யார் அந்த ரமதான் மாதத்திலே ரமதான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்க வேண்டும். யார் நோயாளியாக அல்லது பிரயாணியாக இருக்கிறாரோ அவர் ஏனைய காலங்களிலே கலா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான், விரும்புகிறான். உங்களுக்கு அல்லாஹ் உங்களை சிரமப்படுத்த அல்லாஹ் விரும்புவதில்லை. நீங்கள் ரமதானுடைய காலத்தை பரிபூர்ணமாக நோன்பு நோற்று பரிபூர்ணப்படுத்தி பெருநாளுடைய தினத்திலே தக்பீர் சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியமைக்காக அல்லாவை பெருமைப்படுத்தி தக்பீர் சொல்ல வேண்டும். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற அந்த ஆயத்தை ஓதி இஸ்திக்பார் செய்து, இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி முதலாவது ஹுத்பா முடித்து விட்டு 2வது ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக எப்பொழுதுமே நோன்பு ஒரு நோன்பாளியுடைய மனதிலே என்னென்ன நலமான நற்சுபாவங்கள் மறைந்திருக்கிறதோ அதை உணர்த்துகிறது, உணர்வோட்டு தட்டி எழுப்புகிறது. நல்ல நல்ல சுபாவங்களை நற்கிரியைகள் புரிகின்ற மனோபக்குவத்தை அது உசுப்பி விடுகிறது, அது தூண்டி விடுகிறது. அதேபோன்று மனிதன் பரிபூர்ண தன்மையோடு செயல்பட வேண்டிய அந்த மனிதனுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய திறமைகளை அது அப்படியே தூண்டி விடுகிறது. அதே நேரம் எப்பொழுதுமே பாவத்தை தூண்டக்கூடிய நஃப்ஸுக்கு மாற்றமான முறையில் வழியிலே அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி செல்கிறான், கழிக்கிறான், நஃப்ஸுக்கு மாற்றம் செய்கிறான். எப்பொழுதுமே கெட்ட பண்புகளுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறான், பாவங்களுடைய வெளிப்பாடுகளை கட்டுப்படுத்தி கொள்கிறான், கீழ்த்தரமான செயல்களை செய்வதை விட்டும் தூண்டக்கூடிய விடயங்களை விட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறான். கத்தி திரிவது கிடையாது, கூச்சாட்டி திரிவது கிடையாது, பிறர் ஏசுவது கிடையாது, வீண் விவாதங்கள் புரிவது கிடையாது. பொதுவாக எப்பொழுதுமே தனக்கு ஏதாவது ஆபத்துகள், பிறர் மூலம் கஷ்டங்கள், சிரமங்கள், தான் ஏதாவது உசுப்பேற்றப்பட்டாலும், கோபமே ஊட்டப்பட்டாலும், தன் மீது யாராவது அடர்ந்தேறினாலும் எப்பொழுதுமே பொறுமை, மனதைரியம், மனதை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய தியாக உணர்வோடு அந்த கடமையை செவ்வனை நிறைவேற்றுகிறான். தன்னுடைய ரமதானுடைய கடமையை, நோன்புடைய கடமை, பொறுமையுடைய அந்த கடமைப்பாட்டை எப்பொழுதுமே பிறருக்கு உதவி ஒத்தாசை புரிகின்ற மனோபக்குவத்தோடு, பிறருக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற, கருணை காட்டுகின்ற, எப்பொழுதுமே இக்கட்டான நிலைமை இருக்கக்கூடிய தேவைகளை உணர்ந்து நடக்கின்ற, பிறருடைய கஷ்டங்களை புரிந்து நடக்கின்ற அப்படியான பண்பாடு உள்ளவனாக, நல்ல குணமுள்ளவனாக, நல்ல புகழத்தக்க தன்மை உள்ளவனாக, இந்த நோன்பின் புறமிருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய தூதாக அதை அடைந்து அவன் நல்லவனாக மாறிவிடுகிறான். எனவே இது உண்மையிலே அதிலே தன்னை மையப்படுத்தி அதில் அவன் உறுதியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய அடிப்படை தன்மைகளாக இவைகள் மாறுகின்றன. எனவே இதன் மூலம் இப்படியே நல்ல தன்மைகளை விட்டும் ஒரு நோன்பாளி தூரமாகின்ற பொழுது, ஒதுங்குகின்ற பொழுது அவர் இலக்கை விட்டும் தவறி விடுவார். எப்பொழுதும் இப்படியான விடயங்களை விட்டும் தூரமாகின்ற பொழுது நோன்புடைய இலக்கை விட்டும் பரிசுத்தம், தூய்மையுடைய இலக்கை அடைவதிலே ஒரு நோன்பாளி தவறழைத்து விடுகிறார். எப்பொழுதுமே நோன்பு ஒரு சாதனம் போன்று, நோன்பு நோக்கக்கூடிய ஒரு சாதனம் போன்று, ஒரு கருவி போன்று சார் செய்வதும் இஃப்தார் செய்வதுமாக அவனுடைய வாழ்க்கை கழியும். ஒரு சீசனுக்கு உரிய அமலாக அது மாறிவிடும். அதனுடைய நோக்கம் அவருக்கு கிடைக்காது. அதனுடைய உண்மையான வெளித்தோற்றம் தான் கிடைக்குமே, யதார்த்தம் கிடைக்காது. இலக்கை அடைய முடியாமல் போய்விடும். எனவே அதுக்கு ஒரு தாக்கம், மனிதனை நெறிப்படுத்துவதிலே, ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துவதிலே எந்த விதமான தாக்கமும் அந்த நோன்புக்கு இருக்காது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 2 மகிழ்ச்சிகளுக்கு உரியவனாக ஆகுவதும் அவனுக்கு சிரமமாகிவிடும். 2 மகிழ்ச்சிகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள். ஒன்று நோன்பு திறக்கின்ற பொழுது, அதே போன்று இறைவனை சந்திக்கின்ற பொழுது. எனவே இந்த 2 மகிழ்ச்சிகளை அடைவது உன்னதமான ஒரு இலக்காக இருக்கிறது. அந்த இலக்கை அடைவது தான் ரமதானுடைய நோன்புடைய குறிக்கோளாக இருக்கிறது, குறிக்கோள்கள் உண்டாக இருக்கிறது. எனவே அந்த 2 தான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தன்னை பொறுமையோடு எப்பொழுதுமே இந்த இஸ்லாத்துடைய அடையாள சின்னத்தை நிறைவேற்றுவதிலே மனது அங்குமிங்கு சருகி விடாமல் பாதுகாக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். நஃப்ஸுடைய ஆத்மா வழி தவறி விடாமல் அதை கட்டுப்படுத்தி அந்த கடமையில் ஈடுபடுத்தி அதை கடைபிடித்து பரிபூர்ணத்தன்மை அடைவது. அதே போன்று எப்பொழுதுமே நோன்பாளி மிக
நிதான போக்குள்ளவராக, எப்பொழுதுமே சீர்குலைக்கக்கூடிய, சின்ன பின்னமாக்கக்கூடிய, அவருடைய நோன்புடைய நன்மைகளை பாழாக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்து நடக்கக்கூடியவராகவும் அவர் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது ரமதான் உங்களுக்கு பரக்கத்துள்ள மகஃபிரத்தை பெற்றுத்தரக்கூடிய, நரக விடுதலை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய, குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய, சதக்கா தான தர்மங்கள் உபகாரங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக வந்திருக்கிறது. அல்லாஹ் அதிலே உங்களை தன்னுடைய அருளை கொண்டு சூழ்ந்து கொள்கிறான். முழுமையாக உங்கள் மீது அருளை இறக்குகிறான், பாவங்களை மன்னிக்கிறான், துஆ ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்று உங்களுடைய போட்டி மனப்பான்மையை, நல்ல அமல்களிலே போட்டி மனப்பான்மையை அல்லாஹ் நோட்டமிடுகிறான். உங்கள் மூலம் மலக்குமாரிடம் உங்களை பற்றி பேசி பெருமை அடிக்கிறான், பெருமையாக பேசிக்கொள்கிறான். எனவே பாக்கியசாலி யார்? அந்த ரமதானை பயன்படுத்துவதற்கு மன உறுதி கொண்டவர். நஷ்டவாளி யார்? ஏமாற்றத்துக்கு ஆளானவர் யார்? ரமதானை அடைந்தும் பாவ மன்னிப்பு கிடைக்காதவர். எனவே ஒரு மலக்குடைய யாழானை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறார்கள். நலவை செய்யக்கூடியவரே, நீங்கள் நலவிலே நல்ல காரியங்களை முந்திக் கொள்ளுங்கள். முந்தி எடுத்துக்கொண்டு போட்டு மனப்பான்மையோடு நல்ல காரியங்களை செய்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் கெடுதியை நாடி தேடி செய்யக்கூடியவரே, கெடுதியை விட்டு உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், பாவங்கள் தவறுகள் செய்வதை விட்டு உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அந்த மலக்குடைய அறிவிப்பை கூறி நபியர் மீது ஸலவாத் சொல்ல தூண்டுகின்ற ஆயத்தை ஓதி ஸலவாத் சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் உஸாமா ஹய்யாத் ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய முழு ஹுத்பாவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து நம்முடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.